வடி வேலை கொண்டு கிரௌஞ்சமலை துடைத்தான். செந்தூரில் நின்று கொண்டு சூரனை அனுதலே நின் மலர் அடிபணிந்தே. லைஃப்பில் படிப்பு வரல, ரொம்ப கஷ்டப்படுறேன். அதாவது இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கண் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகக்கண் அப்படின்னு சொல்லுவோம். அகம் அப்படிங்கிறது நீங்கள் உள்ளூர ஒரு விஷயத்தை உணர்ந்து மனசார அதை கண்மொழிச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த கண் உங்களுக்கு தெரியும். அந்த அகக்கண்ணை திறக்கக்கூடிய ஒரே இடம் திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் மனசார வணங்கிட்டு வந்தீங்கன்னா படிப்பு வராத குழந்தைகளுக்கு படிப்பு வரும். குழந்தையே இல்லை சார் கஷ்டப்படுறேன் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, சங்கடமாகவே இருக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயம் தீர்க்கணும்னா திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் போகிறோம். குரு அனுகிரகம் கிடைக்கும். குரு அனுகிரகம் கிடைச்சா உங்கள் மேலதிகாரி யார் இருக்கானோ அவன் உங்கள் கூட ஈஸியாக ஒரு தன்மைக்கு வருவார். அதனால் உங்களுக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்கும். திருச்செந்தூருக்கு அவ்வளோ பலம். இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னோடய டிவோர்ஸ் கேஸ் ஓடிட்டுருக்கு சார். என் மேலே பகையாக வந்து என்னுடைய தம்பி அல்லது அண்ணன் வந்து என்னை ரொம்ப படாப்படுத்தினான், கேஸ் போட்டிருக்கான். பூர்வீக சொத்து பிரச்சனை, உள்ள கட்டி இருக்குது சார், கேன்சர் இருக்குது சார், என்னால் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல. நானும் கீமோலாம் போகிறோம், செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியலங்கக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் போக வேண்டிய இடம் என்ன தெரியுமா? நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கொக்கே சுப்பிரமணிய சுவாமி. பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு இடம்னா அதுதான். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த நிறைய ஃபிலிம் டைரக்டர்ஸ்லாம் பேசியில் குழந்தையே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதுவும் விஜய் படம் எடுத்து பயங்கர ஹிட்லாம் கொடுத்துருக்காங்க. பேசிக்லி ஹி டசன்ட் பிலாங்ஸ் டு அவர் கம்யூனிட்டி. அதாவது அவர் ஹிந்து கிடையாது, கிறிஸ்டியன் பிறந்தவர். அவர் போய் கொக்கே சுப்பிரமணியத்தில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோடனே இப்போ 2வது குழந்தை கன்சீவ் ஆயிருக்கு. முதல் குழந்தையும் அதுதான், 2வது குழந்தையும் அதுதான். லைஃப்பில் கேட்டு கோட்டு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையை பார்த்துருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள், நான் சொல்கிறது வந்து ஆந்திராலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, கர்நாடகாலையும் சரி, பல பேருக்கு நான் வந்து அட்வைசர்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த விஷயத்தில் அவங்க ஹேண்டில் பண்ணும்போது சத்தமே இல்லாமல் சுவாமிகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பக்கூடிய முதல் இடம் கொக்கே சுப்பிரமணிய சுவாமி. இது தமிழ்நாட்டில் கிடையாது, இட் இஸ் இன் கர்நாடகா. ஆனால் அவ்வளோ அளவுக்கு வேல்யூ. இன்னொன்று பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த திருச்செந்தூரில் கடல் பகுதி கொக்கே சுப்பிரமணியத்தில் பார்த்தீங்கன்னா குமாரதாரா இஸ் such a beautiful river. It has got lot of medical values in it. ஏன் தெரியுமா? அந்த சூரபத்மனையும் தாரகாசுரனையும் வதம் செய்துவிட்டு அந்த வேலை வந்து அந்த இடத்துல கிளென்ஸ் பண்ணியிருக்காரு. யார்? நம்ம முருகப்பெருமான். அந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய விஷயம், யார் அங்கே போய் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு ஆதி சுப்பிரமணியத்தில் போய் மண்ணு சுவாமி பிரசாதமாக மிருத்திகான்னு சொல்லுவோம், அந்த பிரசாதத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுக்கிறாங்களோ, தலையில் வச்சுக்கிறாங்களோ, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, அது தண்ணியில் கொஞ்சோண்டு நைட் 9 நாள் போட்டு குடிக்கிறாங்களோ, லைஃப் மாறுறது கண்கூடா. தட்ஸ் அ சேலஞ்ச் ஓப்பன். ஏன்னா 3 months உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். 3 மாதத்தில் அந்த விஷயம் வந்து மாறுறது கண்கூடாக பார்ப்பீங்க. இது எல்லாருக்கும்லாம் புரியாது. நம்ம பேசுகிறத வந்து இங்கே ஒரு ஆடிட்டோரியம் ஃபுல்லாக பேசுகிறோன்னா மேபி நம்ம சேனல் பார்ட்னர்ஸ் மூலிமா நிறைய இடத்துக்கு போகலாம். ஆனால் முருக பக்தர்கள் எல்லாருமே போக வேண்டிய இடமாக கண்டிப்பாக கொக்கே சுப்பிரமணியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு லைஃப்பில் அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனையா? பயங்கர பிரச்சனை. எங்கள் அப்பானா எனக்கு ஆகாது, நான் ஒன்று பேசினா எங்கள் அப்பா ஒன்று பேசுவார், அவர் கிழக்கா போனால் நான் தெற்க போவேன் அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் லைஃப்பில் பித்ரு தோஷம் இருந்தால் மட்டும்தான் அப்பா பையனுக்கும் பிரச்சனை, அப்பாவுக்கும் மூதாதியர்களுக்கும் பிரச்சனை, கர்ம காரியங்கள் சரியாக செய்யலை அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா பழனி முருகனை நாம் பார்க்க வேண்டும். பழனி முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு பாசிபிளாக சஷ்டி அன்னைக்கு போகலாம், கிருத்திகை நட்சத்திரம் வரும்போது போகலாம், உத்திர நட்சத்திரம் வரும்போதும் போகலாம், பூராட நட்சத்திரம் வரும்போதும் போகலாம், உத்திராட நட்சத்திரம் வரும்போதும் போகலாம். இந்த நட்சத்திரங்களில் போய் நம்ம பழனி முருகனை தரிசித்து வந்தோம்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்க பிரச்சனை கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். வாழ்க்கையே பிரச்சனை சார், இருக்கிறதுலே கஷ்டம். எப்படி சொல்லலாம், ஒரு டீ கூட எனக்கு வழி இல்லை, என்னால் என்ன பண்ணே தெரில, வீட்டில் எப்போ பார்த்தாலும் ருணம் ரணம் சத்ருக்கள் தான் ஓடுது, 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு செலவழிக்கிறோம், என்னால் வந்து இதை கம்பேர் பண்ண முடியல, என்னால் எங்கேருந்து பணத்தை கொண்டு வரணும்னு தெரில, எங்கே போனாலும் சண்டை, நான் போய் சண்டை போடல ஆனால் மற்றவங்க மூலியமாக எனக்கு சண்டை வருது, என்ன பண்ணணும்னு தெரிலன்னு இருக்கக்கூடிய, அதாவது நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய ஒரு முருபக்தர்களும் போக வேண்டிய இடம் சுவாமிமலை. சுவாமிமலை முருகனை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, நான் சொன்ன பெரிய லிஸ்ட்டு, இது இல்லாமல் நிறைய லிஸ்ட்லாம் இருக்கும், அந்த லிஸ்ட்லாம் நான் சொல்ல முடியாது.
அந்த லிஸ்ட்டில் இருக்க விஷயங்கள் கூட கிளியர் ஆகும். சுவாமி மலை அவ்வளோ அளவுக்கு ஒரு பெரிய விஷயம். அதாவது இடியாப்ப சிக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில். இடியாப்பத்தை நீங்கள் ஓப்பனே பண்ண முடியாது, சேவை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கன்னடாவில் சொல்லுவோம். அந்த சேவை எப்படிடா பிரிக்கிறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி சிக்கல்கள் இவன் அவங்ககிட்ட போட்டு கொடுத்து அவன் இவங்கிட்ட சொல்லி லாஸ்ட்டில் யார் என்ன பண்ணாலும் தெரியாது, எந்த சூழ்ச்சினால நீங்கள் கீழே வரீங்கன்னு தெரியாது. இந்த சூழ்ச்சி எல்லாமே முடியடிக்கணும்னா சிக்கல் சண்முகநாதனை போய் பாட்டு வர்றது. இந்த மாதிரி இடங்கள்லாம் எவ்வளோ அளவுக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நான்லாம் சொல்ல, அதாவது திருமுருக ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் நீங்கள் சொல்லலாம். அதில் 90வது வரியிலேருந்து 120வது வரி வரைக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது நக்கீரன் சொன்ன விஷயம் இதெல்லாமே. அதெல்லாம் அதாவது ஒன்று நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம உணர்ந்தாதான் தெரியும் முருகனுடைய அனுகிரகம் எந்த அளவுக்கு இருக்குன்று. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குது. நம்ம சோமேஸ்வர பௌர்ணமி பாத யாத்திரை சங்கம் அவங்க முருகன் வருவார் அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு மமதா நாகராஜ் அவர்கள், அதே மாதிரி என்டையர் டீம், பெரிய லிஸ்ட் இருக்குது நான் படிக்கிறேன், அவங்க எல்லாருமே என்னை கூப்பிட்டு முருகனை பற்றி என் மனசார நான் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அளித்ததற்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு நன்றிகள், நெஞ்சார்ந்த நமஸ்காரங்கள். முருகனுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கணும். ஒரு அஸ்ட்ராலஜர் வர்றாருன்னா வெறும் ஜாதகம் தான் பேசுவார்னு எல்லாருடைய மனசில் அப்படி இருந்திருக்கலாம். நான் கண்டிப்பாக அஸ்ட்ராலஜிக்காக வரல, இது ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் வந்தது கண்டிப்பாக முருகனுடைய தொன்றாற்றுவதுக்காக, முருகனை பற்றி மனசார எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுறதுக்காக. அதாவது கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ சும்மா வர்றோம் 3/4 மணி நேரம் பேசுகிறோன்னு இல்லாமல், இப்போ நான் சொன்னதில் எத்தனை குழந்தைகளுக்கு வீட்டில் எத்தனை பிரச்சனைகள்லாம், இது எல்லாத்துக்கும் தீர்வு ஏதோ ஒரு ரூபத்தில் என்னால் ஆயிருக்குங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது 2026 இன்ஃபேக்ட் டில் டிசம்பர் வரைக்கும் சரி, அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்குமே we will see lot of wars, ட்ரம்ப்போட ப்ராப்ளம்ஸு, அதே மாதிரி முக்கியமான அரசியல் தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கூட ஹெல்த் ரொம்ப காஷியஸாக இருக்கணும். ஏன்னா வரக்கூடிய மே, ஜூன், ஜூலை இஸ் நாட் கோயிங் டு பி ஃபேவரபிள் ஃபார் இந்தியா ஆஸ் வெல் அஸ் ஃபார் அவர் பிரைம் மினிஸ்டர். முதல் விஷயம். சரி, இப்படிலாம் இருக்குன்னா நம்மளே தான் பண்ணோன்னா, நம்ம பிரார்த்தனைகள் பண்ணால் நமக்கு எதாவது கொஞ்சம் சேவ் ஆகுமா, நம்ம நல்லா இருப்போமான்னு கேட்டால், க்ரூட்டு பிரார்த்தனைகளுக்கு when you are really devoted to God, you have a lot of prospects that will change positively. எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, 10 பேர் நமக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க, 10 பேர் நமக்காக சங்கல்பம் பண்ணிக்கிறாங்கன்னா வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் எல்லாருடைய கோவில்களிலும், எல்லா கோவிலிலையும் மெயினாக மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண மகோத்சவம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிங்க. 2026 சல்லுன்னு போயிடும், ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ரெண்டாவது, கிரகங்களில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 6 மாதம் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் தான் அமைப்பே இருக்குது. அதனால் பேசிக்கலாக குழந்தைகளுடைய ஹெல்த் தான் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. எல்லாருமே குருவாயூர் போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் உடுப்பி போயிட்டு வந்தால் பெரிய சேஞ்ச் கொடுக்கும். பரியாயாஸ் காட் டன், நியூ காட்ஸ் ஹவ் பீன் டேக்கன் பிளேஸ். ஸோ எல்லாருமே போயிட்டு வாங்க, சூப்பராக இருப்பீங்க. பெங்களூர் வாசிகளுக்கும் சரி, தமிழ் சொந்தங்களுக்கும் சரி, முருக பக்தர்களுக்கும் சரி, என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு பவந்து. ததாஸ்து. நமஸ்காரம்.